அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டிலே கடைசி ஓரிரு நாட்களிலே இருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம இந்த வருடம் முழுவதும், இந்த 2025ஆம் வருடம் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார், அரவணைத்தார், அன்பு கூர்ந்தார், எல்லா விதமான நன்மையினாலும் வழி நடத்தினார். அதை போலவே இன்னும் ஓரிரு நாட்களில் பிறக்க இருக்கிற 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தருடைய மேலான கிருபை, தயவு, இரக்கம் நம் மீது இருக்க வேண்டும். அதற்காக நாம் அவருடைய பாதத்திலே நாம் அடிபணிய வேண்டும். இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரோடு கூட இணைந்து காணப்படும் பொழுது நமக்கு 2026ஆம் ஆண்டு பிறக்க இருக்கிற 2026ஆம் ஆண்டிலே நமக்கு நன்மையினாலே நிரப்பக்கூடிய வல்லமை மிக்க தேவனாக இருக்கின்றபடியினாலே நாம் நிச்சயமாக நாம் அவருடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்ற வசனத்தின்படி அவருடைய வசனங்களை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, பற்றி கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வழிகள், பாதைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென்.